என்னோட பேரு ஷீலா. எனக்கு இப்போ 20 வயசாகுது. கல்யாணமாகி 2 மாசம்தான் ஆகுது. என்னோட கணவர் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாரு. எனக்கு சொந்த ஊரு மதுரை பக்கத்துல ஒரு கிராமம். கணவரோட ஊர் சென்னை. கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் சென்னைக்கே வந்துட்டேன். டவுன் வாழ்க்கை எனக்கு புதுசுதான். ஆனா பழகித்தானே ஆகணும். கணவரோட வீட்டில் அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு. மாமியார் 5 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. பெண்ணில்லாத வீட்டில் மருமகளா மாமனாரையும் கணவரையும் நான் நல்லாவே பார்த்துக்கிறேன். அவங்களும் என்னை எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. மாமனார் என்னை அவரோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாரு. கணவருக்கு கூட பிறந்தவங்கன்னு சொல்லி யாருமே இல்லை. நாத்தனார் மாமியார் கொடுமையும் இல்லை. என்னோட திருமண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல கணவரை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு கிச்சனில் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாரா இருக்கும்னு நினச்சி கதவு கிட்ட போய் பார்த்தேன். ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடிய ஒரு லேடி பார்க்கவே ரொம்பவே பரிதாபமாக நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்லை. யாருமா நீங்கள், என்ன வேணும்னு கேட்டேன். சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டாங்க. இதை கேட்டதுமே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. உடனே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு 5 இட்லியும் சட்னியும் கட்டிக்கிட்டு அதோட 100 ரூபா காசும் வச்சு அந்த அம்மா கிட்ட கொடுத்தேன். அவங்களும் வாங்கிக்கிட்டு நன்றின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். 1 மணி நேரம் கழிச்சு வாசலுக்கு வந்து பார்த்தப்ப அந்த அம்மா அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இன்னுமா இவங்க போகலன்னு நினச்சி அவங்க கிட்ட வேற என்னம்மா வேணும்னு கேட்டேன். அடுத்த நிமிஷமே அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகாதீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். எனக்கு சொந்தம்னு யாருமே இல்லை, தங்குறதுக்கு இடம் கூட இல்லை, கணவர் இறந்து விதவையா இருக்கேன். உங்கள் வீட்டில் வேலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். சம்பளம் கூட வேணாம், 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு மூலையில் இடம் கிடைச்சா கூட போதும்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு. வேலைக்கு ஆள் வச்சுக்கிற அளவுக்கு வீட்டு வேலை அதிகமாக இல்லை, வேற வீட்டில் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னோட பேச்சு சத்தம் கேட்டு ரூம்ல இருந்த மாமனார் வெளியே வந்தாரு. என்ன ஷீலா, யார் இவங்கன்னு கேட்டாரு. நான் நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். கதையை கேட்டால் பாவமாக தான் இருக்கு, வேலைக்கு சேர்த்துக்கோன்னு சொன்னாரு. ஒரு ரூம் ஃப்ரீயாக தானே இருக்கு, அதில் அந்த அம்மா தங்கிக்கட்டும், மற்றதை ராகேஷ் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு தான் மனசில் ஒரே குழப்பம். முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுக்குள்ளே சேர்த்து பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது? சரி, ஈவினிங் அவர் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். அந்த லேடியோட பேர் காமாட்சி. வயசு 40ன்னு சொன்னாங்க. வீட்டு வேலை எல்லாமே சுத்தமாக செய்வாங்க. சொல்லாமலேயே எல்லா வேலையையும் சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வீட்டு வேலையே இல்லைன்னு தான் சொல்லணும். காமாட்சி வந்ததுக்கு அப்புறமா மாமனார்கிட்ட நிறைய மாற்றங்கள் வர்றதை கவனிக்க ஆரம்பித்தேன். எது வேணாலும் காமாட்சி கிட்ட தான் சொல்லுவார். அவங்களும் அவரை ஓடி ஓடி கவனிப்பாங்க. காலையில் எந்திரிச்சு காஃபி கொடுக்கறதுலேருந்து நைட்டு அவரோட கை கால் வலிக்கு தைலம் தேய்க்கிற வரைக்கும் செய்வாங்க. நைட்டு ரூமுக்குள்ளே போனாங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 பேரும் உள்ளே என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பேச்சு சத்தம் என்னோட காதுக்கு ஏதோ வித்தியாசமாக கேட்கும். 1 நாள் 2 நாள்னா யாருக்கும் இது தப்பாக தெரியாது. காமாட்சி வந்த நாள்ல இருந்தே மாமா அவங்கள ரூம்க்கு கூப்பிட்டு டோரை லாக் பண்ணிடுவாரு. இதை பார்த்து எனக்கே உள்ள என்ன நடக்கும், 65 வயசுல மாமனாருக்கு இது தேவையான்னு பல யோசனைகள் மண்டைக்குள்ளே போகும். கணவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. வந்தா டயர்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு தூங்க போயிடுவாரு. 15 நாள் இப்படியே போச்சு. மாமனார் காமாட்சியோட நெருக்கம் காட்டுறது அதிகமாகிட்டே போச்சு. குளிக்கிறப்ப கூட அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் கோவிலுக்கு போக கூப்பிட்டா கூட என்னை மட்டும் அனுப்பிட்டு வேலைக்காரியோட வீட்டில் தனியாக இருப்பார். ஒவ்வொரு நாளுமே இவங்க நடந்துக்கிற விதம் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு கணவர்கிட்ட பேசியே ஆகணும்னு நைட்டு வீட்டில் நடக்கிறத பற்றி அவர்கிட்ட பேசினேன். புதுசாக வேலைக்கு சேர்ந்த காமாட்சி அம்மா பார்க்க அழகாக தான் இருக்காங்க. யாருமே எனக்கு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பேசினாலும் என்கிட்ட அதிகம் பேச்சு கொடுக்கறதே இல்லை.
ஆனா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே மாமாவுக்கு வேண்டியதை எல்லாம் செய்றாங்க. அவரும் காமாட்சி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கத பார்த்தா ஏற்கனவே இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் பழகுன மாதிரி எனக்கு தோணுது. உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. வீட்ல நடக்கிறத உங்ககிட்ட சொன்னேன். மாமாவுக்கு இந்த வயசுல ஒரு துணை வேணும்னு நினைக்கிறதுல தப்பில்ல. ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குதானே, அதை தான் நான் சொன்னேன். மற்றபடி எனக்கு மாமா மேல எந்த விதமான தப்பான அபிப்பிராயமும் இல்லைன்னு சொல்றப்பயே கணவர், இங்க பாரு ஷீலா, நீ எப்பயுமே அந்த லேடியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கனால தான் உனக்கு இப்படி தோணுது. அப்படி அப்பா அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அவங்க எப்பயோ வீட்டை விட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அது எதுவுமே நடக்காதப்ப நீ ஏன் இந்த விஷயத்த தலையில போட்டு குழப்பிக்கிற? காமாட்சி இல்லாட்டி நீ தான் அப்பாவோட எல்லா வேலையுமே பார்க்கணும். உனக்கு அந்த சுமை குறைஞ்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. ராகேஷ் என்னதான் சமாதானம் சொன்னாலும் மனசு அதை ஒத்துக்கவே இல்லை. மாமனார் வேலைக்காரியோட இயலாமைய தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி தன்னோட ஆசைகளை தீர்த்துக்கிறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மாமனாரும் மனைவியை இழந்து தனிமையில இருக்காரு. காமாட்சி கணவரை இழந்து தனிமையில இருக்காங்க. இவங்க ஆசைய ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கிட்ட என்னன்னு நினைச்சு இப்படியெல்லாம் பண்றாங்களோ போல அப்படின்னு நினைச்சு என்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 2-3 மாசத்துக்கு அப்புறமா சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நானும் கணவரும் ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதா இருந்துச்சு. எங்க கூட வேலைக்கார அம்மாவையும் கூட்டிட்டு போகலான்னு நான் சொன்னேன். அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா கணவரும் மாமனாரும் சேர்ந்துக்கிட்டு அப்பாவுக்கு 3 நாள் சாப்பாடு யார் செஞ்சு கொடுப்பாங்க? வயசான ஒருத்தரை தனியா எப்படி விட்டுட்டு போக முடியும்னு சொல்லி காமாட்சி அம்மாவை வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட பெரிய ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அது என்னன்னு இந்த 3 நாளில் நடக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஹால்லையும் மாமாவோட ரூம்லையும் மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆப்ஷனை போட்டு மறைச்சி வச்சுட்டு நாம் இல்லாதப்ப கண்டிப்பாக இவங்க பேசிக்குவாங்க, அது தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அம்மா வீட்டுக்கும் போயிட்டு 3 நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு வந்தோம். காமாட்சி அம்மா எப்பவும் போல இருந்தாங்க. மாமனார் முகத்தில் தான் எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. நாளைக்கு எல்லாத்துக்கும் வீட்டில் என்ன நடக்குதுன்னு ப்ரூஃபோட காட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு நானும் தூங்க போயிட்டேன். அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் ஃபோனை எடுத்து ரெக்கார்டான எல்லாத்தையுமே கேட்டேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரி மாமனாருக்கு காமாட்சி அம்மாவை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவங்க 2 பேரும் வயசான காலத்தில் தான் நம்ம காதல் ஒன்று சேரணும்னு இருக்கு போல. நீ மட்டும் அப்பவே என்னோட வாழ்க்கையில் வந்திருந்தா இத்தனை வருஷமா நம்ம பிரிஞ்சிருந்திருக்கவே தேவையில்லை. வீட்டு சூழ்நிலை சரியாகி நான் உன்னை மனைவியா ஆக்கிக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நீ உரிமையோடு இருக்கலான்னு மாமனார் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மாவும், உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துடுவேன், எனக்கு அதுவே போதும்னு சொல்கிறாங்க. கணவருக்கும் உண்மை தெரிஞ்சனால தான் எதையுமே அவர் கண்டுக்கல. மாமாவும் உரிமையாக காமாட்சி அம்மாவை வீட்டில் தங்க சொல்கிறாரு. இதை ஏன் இந்த வயசில் மறைச்சு செய்யணும்? முதுமையில் துணை தேடுறது தப்பான ஒன்றே இல்லை. வைஃப் இருந்து துணை தேடினா அது துரோகம். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. நமக்கு இதில் பிரச்சனை இல்லாதப்ப கள்ளத்தனமாக பழக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சி ராகேஷ்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு அவருக்கு டிஃபன் எல்லாம்